இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை, கேவலமான ஒரு ஆட்சி முறை, கேடுகட்ட ஆட்சி முறை. மண்ணை பற்றியோ, மக்களை பற்றியோ, மக்களின் நலனை பற்றியோ, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்க அடிக்கடி பேசுறது, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை, அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்க பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள், அடுத்த தலைமுறையை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள் வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிட்டு இருக்காங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விடவா? நான் ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை. இது செத்தது காரணம் சாராயம் இல்ல, அதுல எலியை கொல்றதுக்கு எலிபேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க. 2 திருநங்கை இளம் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தால், இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்திருக்கு. என்ன கேளுங்க, 3 ஈராண்டு ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, ஈராண்டை சாட்சி. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு? என்னத்தையாவது பேசுறது. அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.